சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அற்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மற்றேலோரெம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். பாடல் 29. கவிதை உரை. இருள் வெள்ளம் வடியாத இளங்காலை பொழுதினிலே. இருள் வண்ணா, உன் அருள் வெள்ளம் வேண்டி நின் பொன்னடிகள் போற்றும் பொருள் என்ன அறிவாய். ஆவினந்தன் பசி போக்கி அரவணைக்கும் ஆயர்குல நேயனே, நேயமுடன் நாங்கள் நிகழ்த்தி வரும் தொண்டினை நிறுத்தி விடாதே. பரந்தாமா நின்னை பாடும் பணியால் வெற்றி பறை தந்து விழியால் கருணை பொழிவாய் அதற்காய் மட்டும் என எண்ணாதே. இவற்றை பொழுதுகளில் மட்டும் இப்பணியல்ல, இன்னும் ஏழேல் பிறவிக்கும் உன்னோடு பிறந்து உயிரோடு கலந்து உனக்கே நட்பணி செய்யும் நற்பேறு தருவாய். வேறு பணிகளிலே யாம் விலகி இருந்தாலும் எண்ணும் பணியெல்லாம் கண்ணா நின் பணியாக்கு நெடுமாலே எம்பாவாய். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அற்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மற்றேலோரெம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். பாடல் 29. கவிதை உரை. இருள் வெள்ளம் வடியாத இளங்காலை பொழுதினிலே. இருள் வண்ணா, உன் அருள் வெள்ளம் வேண்டி நின் பொன்னடிகள் போற்றும் பொருள் என்ன அறிவாய். ஆவினந்தன் பசி போக்கி அரவணைக்கும் ஆயர்குல நேயனே, நேயமுடன் நாங்கள் நிகழ்த்தி வரும் தொண்டினை நிறுத்தி விடாதே. பரந்தாமா நின்னை பாடும் பணியால் வெற்றி பறை தந்து விழியால் கருணை பொழிவாய் அதற்காய் மட்டும் என எண்ணாதே. இவற்றை பொழுதுகளில் மட்டும் இப்பணியல்ல, இன்னும் ஏழேல் பிறவிக்கும் உன்னோடு பிறந்து உயிரோடு கலந்து உனக்கே நட்பணி செய்யும் நற்பேறு தருவாய். வேறு பணிகளிலே யாம் விலகி இருந்தாலும் எண்ணும் பணியெல்லாம் கண்ணா நின் பணியாக்கு நெடுமாலே எம்பாவாய். தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார். பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தணர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது. 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. இது 30 பாடல்களால் ஆனது. தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர். தாய்லாந்தில் திருப்பாவை, திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன. மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது.